இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்டா, ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அதனுடைய புகழையும் வரலாறையும் பற்றி அந்த பட்டர் அவர்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் எழுந்து அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய கமுதி ஸ்ரீ முத்து மகாமாரியம்மன். இது கமுதி சத்ரீக நாடார் உறவினர் முறைக்கு தனித்து புராதன பார்த்தியமான முத்து மகாமாரியம்மன். இந்த ஆலயத்தில் என்ன விசேஷம் என்றால், அம்பாள் இந்த ஆலயத்தில் வடக்கு நோக்கி இருக்கா. எல்லா ஆலயத்திலையும் கிழக்கு நோக்கி இருக்கும். இந்த முத்துமாரியம்மன் மட்டும் வடக்கை நோக்கி இருக்கிறது சிறப்பானது. அம்பாள் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறான். எல்லா மாரியம்மனும் உட்கார்ந்து தான் இருக்கும். இந்த மாரியம்மன் நின்ற கோலத்தில் நமக்கு அருள் பாலிக்கிறான். அதான் இந்த அம்பாவுடைய விசேஷமானது. அதே மாதிரி இந்த ஆலயத்தில் பங்குனி மாதம் கார்த்திகையில கொடி ஏற்றுவோம். பங்குனி உத்திரத்தில் கொடியிறக்கம் நடைபெறும். ஆலயத்தில் பொங்கல் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. அந்த ஆலயத்தில் காப்பு கட்டினதுலேருந்து 2வது செவ்வாய்க்கிழமை பொங்கல் வைபவம் நடைபெறும். அதனை தொடர்ந்து பொங்கல் கிட்டத்தட்ட ஒரு 1001 பானை வைப்பாங்க. கோவிலை சுற்றி ரோடு முழுவதும் பொங்கல் பானை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. பங்குனி மாதம் விசேஷமாக கொண்டாடுறீங்க. பங்குனி மாதத்தில் பக்தர்கள் எந்தெந்த மாதிரி நேர்த்திக்கடன்லாம் இங்கே செலுத்துகிறாங்க? பங்குனி மாதம் பொங்கல் வைப்பாங்க, 1001 பொங்கல். அதே மாதிரி சட்டி செலுத்துவாங்க. அதே மாதிரி பூக்குழி இறங்குவாங்க. அதே மாதிரி சேத்தாண்டி வேஷம்னு உடம்பு ஏதாவது சரியில்லைன்னா அந்த சேத்தாண்டி வேஷம் போடுவாங்க. சேரால உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டு அம்மானை வழிபாடு பண்ணுவாங்க. அதே மாதிரி மாவிளக்கு எடுப்பாங்க. அதே மாதிரி அங்க பிரதட்சணம் நிறைய காலையில் 3 மணிலேருந்து அங்க பிரதட்சணம் இந்த ஆலயத்தில் பண்ணுவாங்க. பூப்பட்டி எடுப்பாங்க. கல்யாணம் ஆகலைன்னா பூப்பட்டி எடுப்பாங்க. அம்பாள்கிட்ட கல்யாணம் ஆகலைன்னா உடனே கல்யாணம் ஆகிடும். குழந்தை பாக்கியம் ரொம்ப அம்பா விசேஷமானது. குழந்தை பாக்கியம் கொடுப்பா. அதே மாதிரி என்ன வேண்டுதல் பண்ணாலும் அம்பாள் உடனே நிறைவேற்றி வைப்பா. அதான் வடக்க நோக்கி இருக்கக்கூடிய அம்பன். அதே மாதிரி நமக்கு எல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் ரொம்ப எங்கேயும் கிடையாது. இங்கே ஒரு 2 ஆலயம் தான். இந்த ஆலயத்தில் இருக்குது. அப்புறம் தஞ்சாவூர் மாவட்ட சைடில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது. அதான் இந்த அம்மனுடைய பெரிய விசேஷமானது. அம்பாள் பூமியிலேருந்து எடுக்கப்பட்டது. இன்னொன்று இந்த கோயில் தானாக முளைச்சி வந்ததா, இல்லை எங்கேயும் பிடிமண் கொண்டு செஞ்சாங்களா அம்மனுக்கு? இந்த கோயில் உருவாகின வரலாறு எப்படி, எத்தனை வருஷம் ஆச்சு இந்த கோயில் உருவாகி? அம்பாள் வயலில் இருந்திருக்கா, பூமிக்கு அடியில். அப்போ வயலை உழுகும் போத அம்பாளை பூமியிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. எடுத்து கொடுத்து இவங்க சத்திரிய நாடா உறவினர் முறைக்கு இந்த அம்பாளை கொடுத்துருக்காங்க. அவங்க பாரம்பரியமாக இந்த ஆலயத்தில் எல்லா விசேஷங்களும் சிறப்பாக பண்ணுவாங்க. எந்த ஒரு குறைகளும் இல்லாமல், எந்த ஒரு பொருள் குறைகளும் இல்லாமல் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமாக எல்லா பூஜையும் இந்த சத்திரிக நாடா உறவினர் முறையிலேருந்து ரொம்ப சிறப்பான முறையில் எல்லா விழாக்களும். எந்த ஒரு விழா ஆடி மாதத்தில் இங்கே 1008 சங்காபிஷேகம் நடைபெறும். அம்பாளுக்கு ஆடி மாதங்களில் ஃபுல்லாக கூழ் ஊற்றுவாங்க. வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி எல்லா விசேஷங்களும் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தில் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. இந்த கோயில் கட்டுமான தூண்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பழமையாக இருக்குது. இந்த கோயில் கட்டுமானம் முடிஞ்சு அல்லது கட்டப்பட்டு எத்தனை வருஷங்க இருக்குது? இது ஒரு பழமையான ஆலயம். எந்த வருடங்கள் நம்மளால சொல்ல முடியாது. பழைய காலத்தில் எல்லாமே கல் திருப்பணியில் தான் பண்ணியிருக்காங்க. மூலஸ்தானமும் கல் திருப்பணி தான். இங்கே ஒவ்வொரு கல்லுலையும் ஒவ்வொரு விதமான சிற்பங்களும் இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா கல்லுலையும் ஒவ்வொரு விதமான சுவாமிகள் இருக்காங்க. விநாயகர் இருக்காங்க, ஆஞ்சநேயர் இருக்காங்க, காளி, பத்ரகாளி, எல்லா விதமான தெய்வங்களும் ஒவ்வொரு விதமான தூண்லையும் இருக்காங்க. அது எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த தூணில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமிகளும் ரொம்ப தத்ரூபமாக இருப்பாங்க. அதான் அந்த ஆலயத்தில் உள்ள கல் திருப்பணி ஆலயம். இது ரொம்ப விசேஷமானது. மற்ற அம்மன் கோயிலில் போயிருக்கும் போது ஓம் சக்தி பராசக்தின்னு தான் பக்தர்கள் கோஷம் எழுப்பாங்க. இங்கே பார்த்தோன்னா ஆ ஹோய் ஏ ஹோய் அப்படின்ற ஒரு கோஷம் எழுப்புறாங்க. அது எதன் அர்த்தத்தை குறிக்குது? அது எந்த மாதிரியான ஒரு உணர்ச்சியை பக்தர்கள் கொடுக்குது? விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டம் இந்த பக்கத்துல எல்லாம் இது ஆகோ ஐயோகான்னு கூப்பிடுவாங்க. ஆகோனா இந்த ஆலயத்தில் என்ன குறிக்கும்னா, அம்பாலை பார்த்து இந்த வேதாள அம்பாள் கையெடுத்து கும்பிடுவான். ஆகோனா இவளை கூப்பிடுற மாதிரி போய் உள்ள போய் கூட்டு வருவான். ஆகோ ஐயாகோனா முருகனை வழிபாடு கூப்பிடுற மாதிரி இந்த தெய்வங்கள்லாம் கூட்டு போய் அம்பாலை கூப்பிடுவாங்க. அது ரொம்ப அந்த ஆகோ ஐயோகங்கிறது மனிதனுக்கு தானா சொல்லும் போது, அந்த கூட்டத்தில் சொல்லும் போது உடம்பு செலுத்து அம்பாள் பரிபூர்ணமா இறங்கி விடும். அந்த வேதாளங்கிற முன்னாடி அம்பாளுக்கு முன்னாடி இந்த ஆலயத்துல வேதாளம் வைப்பான். இவன் எப்போதும் அம்பாலை வணங்கிட்டு தான் இருப்பான். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை இவ கொண்டு போய் அம்பாள்கிட்ட சேர்த்துருவான். அதான் இந்த ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில ஆலயங்களில், அதே மாதிரி விருதுநகர் மாவட்டத்திலையும் இந்த ஆகோ ஐயாகோங்கிறது அம்பாள் அழைக்கிறது. எங்களுக்கு வான்னு சொல்லி அழைக்கிறது தான் இந்த ஆகோ ஐயாகம். சில இடத்துல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம்பாங்க, ஓம் சக்திம்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துல இந்த ஒரு வழக்கமா ஆரம்ப காலத்துல இருந்து பெரியவங்க இதை வழிமுறையா வச்சிருக்காங்க. குறைஞ்சபட்சம் இங்க வர்ற பக்தர்கள், நேர்த்திக்கடன் வேண்டி வர்ற பக்தர்கள் தோராயமா எவ்வளவு எண்ணிக்கை இருக்குங்க? எண்ணிக்கைங்கிறது நம்மளால கணக்கிட முடியாது. நிறைய பேர் சுத்தி இருக்க கிராமங்கள்ல இருந்து நிறைய பக்தர்கள் வராங்க ஆலயத்துக்கு. 18 பட்டி கிராமத்துல இருந்து, எங்கெங்கயோ வெளியூர்ல இருந்து, வெளிநாட்டுகள்ல இருந்து எல்லாரும் வராங்க. அதே மாதிரி 10 நாட்களும் இந்த ஆலயத்துல பங்குனி மாதங்கள் காப்பு கட்டியாச்சுன்னா அம்பாள் ஒவ்வொரு விதமான வாகனத்துல அலங்காரத்துல அருள் பாலிப்பான்.
கடைசி நாள் வந்து எங்களுக்கு வந்து 10ஆம் திருநாள் வந்து காலையில வெள்ளி குதிரையில வருவா, மாலையில வந்து தேர்ல வருவா அம்பாள். அதே மாதிரி இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வந்து பால் குடம் ரொம்ப விசேஷம். இன்றைக்கு ஒரு 1008 விளக்கு பூஜை பண்ணுவாங்க. இன்னைக்கு சாயந்தரம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கடைசி வெள்ளி திருவிழா முடிஞ்சு வெள்ளி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில விளக்கு பூஜை ரொம்ப விசேஷமானது. 1008 விளக்கு கிட்டத்தட்ட ரோடு வரைக்கும் விளக்கு பூஜை நடக்குங்க. அதே மாதிரி சனிக்கிழமை வந்து முளைப்பாரி ரொம்ப விசேஷமா பண்ணுவாங்க. இது திருவிழா 10ஆம் நாள் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையில முளைப்பாரியும் ரொம்ப விசேஷமா நடைபெறும். எல்லா பக்தர்களும் அதே மாதிரி இங்க வந்து எல்லா பக்தர்களும் கலந்துக்குவாங்க. எல்லா விதமான இருக்கக்கூடிய சமூகத்தினரும் இந்த ஆலயத்துல வழிபாடு பண்றாங்க. இங்க வந்து அம்பாள்கிட்ட வந்து எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஏழ்மை பணக்காரங்கள்னா அம்பாள்கிட்ட கிடையாது. ஆலயத்துல வந்துட்டோம்னாலே அம்பாள்கிட்ட எல்லாரும் ஒரே மாதிரி தான். அதான் அம்பாளுக்கு கீழே தான் நம்ம எல்லாம். அம்பாள் கேட்டதை உடனே தரக்கூடியதான் முத்துமாரியம்மன். முத்துமாரியம்மன் அம்மன் அருளை பெற்று அனைத்து பக்தர் கோடியவர்களும் பேரானந்த பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளவு நேரம் எங்களுக்காண்டி நேரத்தை ஒதுக்கி செலவிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி.